நமக்கு பெரிய இன்ட்ரோடக்ஷன்லாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஒன்றும் சொல்லலை. அவங்க என்னை இன்வைட் பண்ண வேகத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆல்ரெடி வி ஆர் கோயிங் பிஹைண்ட் த டைம். அதனால் துரிதமாக சில காரியங்களை பிள்ளைகளுக்கல்ல 6 நாட்களும் பிள்ளைகளுக்கு உபதேசித்திருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு சில காரியங்களை சொல்லும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சொல்லும்படியாக அடியே நியமப்பட்டிருக்கிறேன். பொதுவாக நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, எல்லா குழந்தையும் பிறக்கும்போது நல்ல பிள்ளைகள் தானா, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பழமொழி வந்து மிக மிக பிழையான ஒன்று. ஏனென்று சொன்னால், ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா பிள்ளைங்களா? ஒரு 10-15 நிமிஷம் நான் கர்த்தருடைய வார்த்தையை பைபிள்லேருந்து சொல்ல போகிறேன். அது வரைக்கும் இங்கே உள்ள பிள்ளைங்க, தம்பி இங்கே யாராவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இமீடியேட்டாக உங்களை தூக்கி வெளியில், இங்கே ஒரு விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, தூக்கி வெளியில் வீசிடும். சரியா? கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக அமைதியாக ஒரு 15 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். அந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, ஒரு கண்காணி, ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால் அவர் ஊழியம் செய்யக்கூடிய தகுதியை எப்பொழுது அடைகிறார் என்று சொன்னால், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த அறியாதவன் எப்படி தேவனுடைய சபையை விசாரிப்பான்? அப்போ ஒரு ஆலயத்தில், ஒரு சபையை, இங்கே இருக்கிற மக்களை வழிநடத்தக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளை ஒழுங்காக நடத்தலைன்னு சொன்னால், தங்கள் பிள்ளைகள் சாட்சி கேடுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த சபையை நடத்துவதற்கான தகுதியை இழக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் வந்து ப்ரீ ரெக்வசிட்டாக தன்னுடைய ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் வைக்கிற ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னால், முதல்ல 4 பேர் 5 பேர் இருக்கிற அந்த குடும்பத்தை நீ ஒழுங்காக நடத்தணும்னு சொல்கிறார். அப்போ நம்ம குடும்பத்தை நம்ம சாட்சியாக வைக்காத பட்சத்தில் நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் எத்தனை பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறீங்க? நிறைய கைகளை பார்க்க முடியலையே. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் பிதாவானவர் அவனை விரும்பினால் இல்லை, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். அப்போ கர்த்தரால் வருகிற கனத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஊழியம் நம்ம எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கு. we all of us are called for preaching the gospel. அப்போ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும்னு சொன்னால் அதற்கு பிரைமரியாக இருக்கக்கூடிய ப்ரீ ரெக்வசிட்டாக இருக்கக்கூடிய தகுதி சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டும். இதில் தகப்பனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, தாய்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். ஆனால் வசனம் பட்டிமன்றம் நடத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம தெளிவாக எழுதியிருக்கிற நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பன் புத்தி சொல்கிறாரு, அதே மாதிரி தாயாருக்கும் போதகம் பண்ணுறதுக்கு எல்லா அனுமதியும் வேதம் வழங்குகிறது. அல்லேலூயா. தகப்பனுக்கு மாத்திரமல்ல, தாயார்களுக்கும் தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில், போதகம் செய்வதில், போதனை கொடுப்பதில் both of them have equal rights. நீங்கள் பார்த்தீங்கன்னா மனோவா தம்பதியினர் எடுத்து பார்க்கிற போது அந்த அம்மாவுக்கு பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு இருந்த ஆர்வத்தை விட கூடுதலாக ஆர்வம் யாருக்கு இருந்ததுன்னு சொன்னால் மனோவாவுக்கு தான் இருந்தது. ஆகவே வேதம் சொல்லுகிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரம் ஒரு தாயாருக்கு தன் பிள்ளையை வளர்க்கிறதை காட்டிலும் அதிகமாக ஒரு தகப்பனுக்கு பொறுப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், குடும்ப தலைவன் என்று சொன்னால் அது அதிகாரம் அல்ல, அது பதவி அல்ல, அது பொறுப்பு. ஆகவே ஒரு குடும்பத்தில் உள்ள தகப்பன்மார்களுக்கு மிக அதிகமான பொறுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக உருவாக்குவதற்கு. ஹல்லேலூயா. உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்களை வாசிப்புன்னு சொன்னால், உபாகமத்தில் டியூட்ரானமி சாப்டர் 32 verse 10 and 11, அங்கே ஒரு கழுகு என்ன செய்யுமா, தன்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தன்னுடைய கூட்டை கலைத்து அது என்ன செய்யும், தன்னுடைய குஞ்சுகளுக்கு, அதாவது கூட்டை கட்டின அதே கழுகு தன்னுடைய கூட்டை கலைத்து அந்த குஞ்சுகளை அந்த கூட்டிலேருந்து கீழே தள்ளி அது கீழே விழுறதுக்கு முன்னாடி அதை பறக்க பயிற்றுவிப்பதற்காக அதை சுமந்து அதை பழக்குவிக்குமா. வசனத்தை வாசிக்கிறேன், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. அப்போ ஒரு கழுகு, தாய் கழுகு அல்லது தந்தை கழுகு என்ன செய்வது என்று சொன்னால், ஜெட்சிங் ரிப்பீட்டடாக கால் வருது,
ஒரு தாய் கழுகு தந்தை கழுகு என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த குஞ்சுகளை பழக்குவிப்பதற்காக அது தன்னை அர்ப்பணிக்கிறது, அதை ரிஸ்க் எடுக்கிறது. கவனிங்க, நம்முடைய பிள்ளைகளை நம்ம நன்றாக பழக்குவிக்க வேண்டும். வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு பொதுவாக இந்த நாட்களில் இந்த கல்விக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வேறு எதுக்கும் கொடுக்கறதில்ல. நம்ம பிள்ளைகளுடைய கேரக்டருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. நம்ம பிள்ளைகளை வீட்டு வேலை செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒருவேளை வீட்டு வேலையை அதிகமாக கொடுத்தோம்னா பிள்ளைகளை பாடத்தை படிக்காமல் விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு வீட்டு வேலையெல்லாம் சொல்லித்தரதில்லை. ஆனால் எங்கள் அக்கா எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்ந்த விதம் என்னென்னு சொன்னால், எங்கள் தாய் தகப்பன் வந்து எங்கள் பிள்ளை பாட புஸ்தகத்தை எடு படின்னு சொல்லி பெரும்பாலான நேரங்களில் சொன்னதில்லை. நான் டிஸ்டிங்ஷனில் MCA டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணேன். ஒரு நாள் கூட என் வேலை ஜாப் இல்லாமல் நான் இல்லை. படித்து முடித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். எந்த வகுப்புலையும் ஃபெயில் ஆகாமல் கர்த்தர் வந்து எல்கேஜிலேருந்து MCA வரைக்கும் ஒரு ஆண்டு கூட ஃபெயில் ஆகாமல் நல்ல மதிப்பெண்களோடு, ஈவன் பைபிள் காலேஜில் ஜஸ்ட் ஒரு 0.3 மார்க்ஸில் கோல்டு மெடல் வந்து மிஸ் பண்ணேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் தாய் தகப்பன் ஒரு நாளும் படின்னு சொல்லி கம்பெடுத்து அடித்தது கிடையாது. படின்னு எங்களை பிடிச்சி துன்புறுத்தினதில்லை. ஆனால் எங்கள் அக்காவுக்கு வீடு கூட்ட சொல்லி அப்பா அம்மா வந்து கண்டிஷன் பண்ணது மாதிரியே எங்களையும் வீடு, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், ஒரு அக்கா இருக்கிறாங்க. நாங்கள் வீடு கூட்டுவோம், பாத்திரம் கழுவுவோம், துணி துவைக்கிறதுக்கு அம்மா சொல்லி கொடுப்பாங்க, கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஷிஃப்ட்டு மாற்றி 3 பேர்த்தையும் வேலைக்கு அனுப்புவாங்க, ரிப்பீட்டடாக வேலை வாங்குவாங்க. ஒரு நேரம் அம்மா வந்து சமைக்கிற நேரத்தில் 3 பொருளை ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு 3 முறை எங்களை கடைக்கு அனுப்புவாங்க. போகலை, இன்னமா இப்போ தான் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அடி விடுவோம். எங்களை நல்லா கண்டித்து வளர்த்துனாங்க. ஏன்னா எங்களுக்கு பாசம்லாம் போகலை, நல்லா அடி வாங்கியிருக்கிறோம், நல்ல திட்டு வாங்கியிருக்கிறோம். ஆனால் அம்மா அப்பா மேலே உள்ள அன்பு தான் அதிகமாச்சே ஒழிய ஒரு நாளும் குறையவே இல்லை. நம்ம பிள்ளைகள் ஆனால் நம்ம வந்து எஜுகேஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம டிசிப்ளின் பண்ணுறதுக்கு கொடுக்கறதில்ல. எங்கள் வீட்டில் இறக்கமே பார்க்காம காலைல 4:30 மணிக்கு எங்களை எழுப்பி விட்டு 5 மணிக்கு ஜெபம் நடக்கும். 5 மணிக்கு சாரல் நவரோஜி அம்மா பாட்டை வந்து 6 சரணம் 7 சரணம் இருக்கும். அந்த பாட்டை ரிப்பீட்டடாக பாடுவாங்க. அது காலையிலே ட்ரம் அடித்து பாட்டு பாடுவோம். டேமரின் வேறு கொடுத்துருவார். நான் இந்த பாட்டை பாடக்கூடாதுன்னே ட்ரம் அடிப்பேன். என் தம்பி இந்த பாட்டை கொலை பண்ணணுன்னே டேமரின் அடிப்பான். அதுக்கு நடுவில் எங்கள் அப்பா அந்த பாட்டை ரொம்ப அழகாக பாடுவார். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுமே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. நாங்கள் வந்து சின்ன எங்களுக்கு நினைவு தெரிந்த நாள்லேருந்து இந்த பாடலெல்லாம் நூற்றுக்கணக்கான முறை காலைல 5 மணிக்கு இந்த அம்மா பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐயா ஃபாதர் ஐயா வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல 2 லைனில் ஒரு சரணம் இருக்கும். நம்ம எல்லாம் 4 லைனில் 7 சரணம் அமைச்சிருப்பாங்க. இந்த பாடலெல்லாம் பாடி எங்களை வளர்த்தாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்படி பக்தி மார்க்கத்தில் வளர்க்குறோமா, ஒழுக்கத்தில் வளர்க்குறோமா? அன்றைக்கி ஜான்சன் அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள்லாம் பென்சில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, பிள்ளைகளை கேளுங்க, இந்த பென்சிலை கையில் பிடிக்க முடியாது, அவ்வளோ குட்டியாகிற வரைக்கும் அதை சீவி 2 பக்கமும் ஷார்ப் பண்ணி நாங்கள் பிடிச்சி எழுதணும். நம்ம பிள்ளைங்க அசால்ட்டாக தொலைச்சிட்டு வந்து அடுத்த நாள் கேட்குறாங்க. நம்ம பிள்ளைகளும் நம்ம கேள்வி கேட்காம ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சு கொடுக்குறவங்களா இருக்கிறோம். ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு அதனுடைய வலியுறுத்தம் தெரிய வேண்டும். அல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மா கஷ்டம் தெரியாமல் எங்களை வளர்க்கலை. என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ எல்லாமே எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஆண்டவர் ஊழியத்தில் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு ஒரு 50 ரூபாயும் 10 ரூபாயும் செலவு பண்ணும்போது என் மனைவிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கொண்டே கொடுத்தாலும் சரி, ஹோட்டலில் போய் காசை கொடுத்தாலும் சரி, நான் கருமி கிடையாது, கஞ்சன் கிடையாது. ஆனால் சொல்லுவேன், இதெல்லாம் காணிக்க காசு, பலருடைய உழைப்பு, பலருடைய வியர்வை, பலருடைய ரத்தம். அதனால் இதை செலவு பண்ணும்போது ஜாக்கிரதையாக செலவு பண்ணாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நிறைய பேர் ஓவர் செல்லம் கொடுக்குறாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 23, 24 வசனங்களை வாசிக்கும் போது, பிள்ளை பால் மறந்த உடனே அன்னாள் என்ன செஞ்சாங்களாம், ஆலயத்தில் உணர்ந்து பிள்ளையை விட்டாங்க. நம்ம வந்து இந்த சண்டே ஸ்கூலுக்கு அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் அனுப்புறதுக்கு தவறிடுறோமே. இந்த சாமுவேல் என்னும் பிள்ளை தவமிருந்து பெற்ற பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையை பால் மறந்த உடனே கொண்டாந்து கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு அர்ப்பணிப்பு இன்றைக்கி இருக்கிற தாய் தகப்பன்மாருக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம்.
சாமுவேல் வளர்ந்த சூழல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன் அ வெரி நெகட்டிவ் என்விரான்மெண்ட். அவன் பார்த்து வளர்ந்ததெல்லாம் மிக மிக மோசமான. அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமான தரிசனங்கள் இல்லை. இந்த ஆசாரியனுடைய பிள்ளைகளாக இருந்த ஓப்பினி பிணைகாசும் மிக மோசமானவர்கள், ஆலயத்திற்கு வருகின்ற பெண்களோடு சரசம் செய்கின்றவர்கள். அவ்வளோ மோசமான சூழ்நிலையில் ஐயோ என் பிள்ளை எப்படி வளரப்போகுது, என் பிள்ளை யார் காப்பா, அதெல்லாம் பார்க்கல. இந்த பிள்ளையை கர்த்தருக்குன்னு சொல்லியாச்சு, கர்த்தருக்குன்னு வளர்க்கணும். கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. அந்த பிள்ளை இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எத்தனை பேரை காட்டிலும் பரிசுத்தவானாய் வளர்ந்தான். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்காக கொடுத்து பாருங்கள். நீங்கள் பார்த்து பார்த்து வளர்த்தா கூட அப்படி வளர்க்க முடியாது. கர்த்தரே அவர்களை வளர்ப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தாராளமாக கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்கலாம். பாஸ்டர் சுஜித் அவங்க இந்த குளிக்க போய் சுழலில் மாட்டின கதையை சொன்னார். அந்த கதையை பென்ஸ் ஏன்ட்ட சொன்னார். எப்போ சொன்னார்னா, நாங்கள் அந்த கோவை குற்றாலத்தில் குளிக்க போயிருந்தோம் பென்ஸோடு சேர்ந்து. அப்படி போயிருந்தப்போ அவர், பாஸ்டர் உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. அப்போ தள்ளி நில்லுங்க அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவர் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியுமே, அப்புறம் ஏன் என்ன தள்ளி நிற்க சொல்கிறீங்கன்னு. இல்லை நீச்சல் தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து தண்ணியில் இறங்கலாம், நீச்சல் தெரியாத பயல்களோடு சேர்ந்து இறங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் கேட்டேன். அப்போ அந்த காயம் இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு நடந்த சம்பவத்தில் கொஞ்ச நாட்களில் தான் நாங்கள் போனோம். அவர் சொன்னார், புரண்டி வச்சுட்டீங்களோ, அவர் உங்களை புரண்டாரோ. அப்படியா, சரி. இந்த கதைகளை சொல்லும்போது என்ன சொன்னார், இந்த பயிலில் காப்பாற்றலான்னு போனோம்னா நம்மளை உள்ளே எடுத்துருவாங்க அப்படின்னார். அன்றைக்கி ஆனால் பிடிச்சி மேலே தூக்கிட்டு வந்துட்டார். ஆனால் அவர் சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன புலப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு காரியத்தை ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவங்கள் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சம்பவங்களின் ஊடாக கர்த்தர் நமக்கு என்ன சொல்லித் தருகிறான்றதை யோசிக்கணும். அல்லேலூயா. ஹீ லேர்ன்ட் எ லெசன். போய் எங்கள் குளிக்க எல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டி நிற்கும் போது அவர் சொல்லார், உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டார். தெரியாதுன்னு, தள்ளி நில்லுங்க அப்படின்றார். ஸோ நம்ம தாவீதோட வாழ்க்கையை எடுத்துட்டிங்கன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர அவன் கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பார்வையில் உத்தமமாய் அவன் நடந்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் எடுக்கலையாப்பா, தூங்கிட்டீங்களா? தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டவைகளிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு, ரொம்ப முக்கியமானது, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஹல்லேலூயா. நம்ம ஊரில் ஒரு பழமொழி, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஹல்லேலூயா. ஸோ நம்ம பிள்ளை வளர்ப்பில் எங்கேயாவது நம்ம எதையாவது தவறி இருப்போம், அல்லது நம்ம பார்த்த சில குடும்பங்களில் சில பிள்ளைகளை பார்ப்போம், பிள்ளைகளை பார்ப்போம். அதையெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி சரி பண்ணி திரும்ப சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை ரொம்ப கவனக்குறைவாக வளர்க்குறாங்க, அஜாக்கிரதையாக வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைகளை சிறு பிராயத்திலிருந்தே நடத்த வேண்டிய வழியில் நடத்தாவிட்டால் ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். நீங்கள் பிள்ளைகளா, பாஸ்டர் சுஜித் சொன்னார்னா உடனே கேட்பாங்க. இங்கே நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினச்சேன். பிள்ளைகளை நம்ம கண்டித்து வளர்க்கறது குறித்து நீதிமொழிகளில் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், மூடனுடைய நெஞ்சிலே மதியினம் குடியிருக்கும், ஆனால் தண்டனையின் பிறம்பு அதை அவனை விட்டு அகற்றும் இருக்கு. பிள்ளைகளுக்கு ஓவர் செல்லம் கொடுக்கக்கூடாது. அந்த பிள்ளைகள் பிழை செய்தால் அதை கண்டிக்கணும், திரும்ப அந்த பிழை அவங்க செய்யாதபடிக்கு அவங்கள நம்ம வழி நடத்தணும். ஹல்லேலூயா. அதற்கு பிறம்பு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் உலக்கை எடுத்து அடித்து கொண்டுறக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு எல்கைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நம்ம பிள்ளைகளை சரியாக வளர்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. சில நேரங்களில் தகப்பனார் பிள்ளைகளை கண்டிக்கும் போது தாயார் குறுக்க வருவாங்க, தாயார் கண்டிக்கும் போது தகப்பனார் குறுக்க வருவார். வரக்கூடாது. இல்லை 2 பேரும் சேர்ந்து கண்டிக்கிறதுல பாட்டி தாத்தா உள்ளே வந்துடுவாங்க. வரக்கூடாது. You are not supposed, when you are disciplining your children, when your spouse discipline your children, you are not supposed to interfere in that matter. உங்கள் பிள்ளைகள் முன்னாடி நீங்கள் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்ள முடியுமோ, எவ்வளோ உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்கள் தியான வாழ்க்கை, உங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், கர்த்தருடைய ஊழியக்காரங்களை நீங்கள் மதிக்கிற விதம், இது எல்லாத்தையும் நீங்கள் நல்ல சிறந்த முன்மாதிரிகளாக இருக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ரெபேக்காலை பற்றி வாசிச்சுட்டு இருந்தேன். ரெபேக்கால் என்ன செஞ்சாங்களா, இந்த இவர் போய் நம்மால் எலியேசர் போய்
தாகத்துக்கு கொஞ்சம் தான் கேட்குறாரு. ரெபேக்கா என்ன பண்ணுறாங்கன்னா 10 ஒட்டகத்துக்கு நான் தண்ணீர் வார்க்கிறேன்னு சொல்கிறாங்க. நம்மளால தாகத்துக்கு கொஞ்சம் தாடா நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்டால் நீங்கள் எடுத்து குடிக்க வேண்டியது தானே, பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி நம்ம வளர்க்குறோம், எப்படி அவங்கள பயிற்றுவிக்கிறோம்? என் பிள்ளைங்க 2 பிள்ளைகளை நான் சொல்கிறேன், என்னோடய வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச முடியாது. நான் இது வரைக்கும் அடித்தது கிடையாது. என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சு தான் ஆகணும். என் மகள் 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டா, சின்னவன் 10th வந்துட்டா, 12th முடிச்சிட்டா, 12th முடிச்சிட்டா. ஒருபோதுமே நான் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை இது இப்படி இல்லை டாடி, இது இப்படி சொல்ல முடியாது. நான் சர்வாதிகாரம் பண்ணல. என் பிள்ளை என்ன மாதிரி என் பிள்ளைகளோட விளையாடுறது யாரும் விளையாட முடியாது. நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து குட்டிக்காரனை போட்டு விளையாடுவோம். என் பிள்ளைகள்கிட்ட வந்து எனக்கு ஒரு டிஸ்டன்ஸும் கிடையாது. அவங்க என்னை மிஸ் பண்ணுறதே கிடையாது. ஐ ஸ்பெண்ட் a குவாலிட்டி டைம் வித் மை சில்ட்ரன். எவ்வளோ நேசிக்க முடியுமோ அவ்வளோ நேசிக்கிறேன். அவங்களுக்கு என் சக்திக்கு, என் திராணிக்கு என்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்கிறேன். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே என்னுடைய ப்ரையாரிட்டி என்னென்னு என் பிள்ளைகளுக்கு தெரியும். நான் சொல்லி வளர்த்துருக்குறோம். என்னென்னா, சாட்சி போச்சுன்னா ஊழியம் போச்சு. நான் சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் எப்படி தேவனுடைய சபையை விசாரிப்பான். என் பிள்ளைகள்ட்ட சொல்லியிருக்கேன், டே என்னைக்கு நீங்கள் பேரை கெடுத்துட்டு வந்து நிற்கிறீங்களோ அன்றைக்கு இந்த ஊழியத்தை விட்டு வெளில போயிடுவேன். எனக்கு இந்த ஊழியத்தை விட்டு போனேன்னா ஒரு விவசாயம் கூட எனக்கு தெரியாது, பிச்சை தான் எடுக்கணும். ஆனால் கண்டிப்பாக பிச்சை எடுத்தாலும் எடுப்பேனே ஒழிய சாட்சி கெட்டதுக்கப்புறம் ஊழியம் செய்ய மாட்டேன். என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கிறேன், சாட்சி கெடாமல் இருக்கணும்னா எனக்கு இந்த ஊழியத்தில் தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்க பீடத்திலிருந்து பிரசங்கிக்க வேண்டுமானால் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும். நீங்கள் இந்த வசனம் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியணும். தாய் தகப்பனை கனவீனம் செய்யக்கூடாது. ஸோ நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சரியாய் வளர்த்த கர்த்தர் ஞானம் தருவாராக. ரெபேக்கா நான் சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா தண்ணி கொடுங்கன்னு கேட்ட இடத்துல 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி வார்க்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் பிள்ளைய நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு கூட்டுறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, துணியை துவைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. நேற்று லியோ பிரதர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். லியோ பிரதர்ட்டியா இல்லை, மகள் லிடியாட்ட தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏப்பா வீட்டில் இப்போ லீவ் விட்டாங்கல்ல, நீ காலைல எழுந்திரிச்சு நைட்டு படுக்கைக்கு போகிற வரைக்கும் என்ன செய்கிற சொல்லுன்னு கேட்டேன். சொன்னால் காலைல எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, என்னப்பா சொன்னேன், காலைல எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பாட்டை போட்டு விட்டுட்டு வீடை கூட்டுவேன்னு சொன்னான். வீடை கூட்டிகிட்டு பாத்திரம் கழுவுவேன்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பிள்ளைகள் எவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளை. நான் சொல்கிறேன், சீக்கிரமாக டாக்டர் ஆகிடுவான். கரங்களை தட்டி கத்திரம் வாங்கி கொடுத்துருவோம். ஆமாம், யாரெல்லாம் தாய் தகப்பனை வந்து உதாசீனம் பண்ணாமல், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, ரிபல்லியஸாக இல்லாமல், கர்த்தருக்கு பயந்து அப்படி வழிகளில் நடக்கிறாங்களோ, படிக்கிற விஷயத்தில் மகள் நல்லா இருக்கிறா. அப்போ நம்மளுடைய இந்த பிள்ளைகளுக்கு இந்த வயசில் இப்போ உங்களுக்கு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா படிப்பு தான். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களுக்கு அப்புறம் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஆனால் அதே நேரத்தில் எஜுகேஷன் இஸ் நாட் எவ்ரி திங். பேரண்ட்ஸுக்கு சொல்லும்போது எஜுகேஷன் இஸ் நாட் எவ்ரி திங், மணி இஸ் நாட் எவ்ரி திங். ஸோ அதுக்கு மேலே ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். உங்கள் பிள்ளைகளை நல்ல கீழ்ப்படிதலில் நடத்தணும். கர்த்தரை ஆராதிக்க அவங்கள கொண்டு வரணும். நீங்கள் தாமதமாக வந்தால் பிள்ளைகளும் தாமதமாக வருவாங்க. நீங்கள் ஆலயத்துக்கு நேரமாக வந்து முழங்கால் படிட்டு அவங்க பிள்ளைங்க முழங்கால் படிடுவாங்க. நான் ஒரு பழைய ஸ்டோரி, எனக்கு நிறைய ஸ்டோரிலாம் தெரியாது, வசனம் தெரியும், கதை சொல்ல தெரியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச கதையை ரிப்பீட்டடாக நான் பயன்படுத்துகிற ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பைக்கில் வச்சு என் மகள் ஜானிஸை வந்து நான் கூட்டிகிட்டு ஆல்வின் ஸ்கூலில் கொண்டு போய் மார்னிங்கில் ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகிறேன். பொதுவாக நான் அப்படி போகும்போது யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுவேன். நான் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுவேன். நான் அறிவு இருக்கா வந்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி திட்டுவேன். நான் ஒரு நாள் அப்படி பைக்கில் நாங்கள் போயிட்டுருக்குறோம், குறுக்க ஒரு ஆள் வரான். நான் ஒன்றுமே திட்டல, அமைதியாக இருக்கேன். என் மக சொல்கிறா, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்கா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்றதை நம்ம பிள்ளைங்க கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் அவர் வாய்ஸ். நம்ம என்ன பேசுகிறன்றதை விட நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதை நம்ம பிள்ளைங்க பார்க்குறாங்க. அன்றைக்கு கூட அந்த வார்த்தையை விட்டுட்டேன். ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய வார்த்தை நடக்க எல்லாவற்றிலும் நாம் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். தாய் தகப்பனு குறிப்பாக ஒரு வசனத்தை சொல்லுகின்றேன். உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. டியூட்ரானமி சாப்டர் 6 verse 4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 6ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. உங்கள் பைபிளில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை உன் இருதயம். அடுத்ததான் உபதேசம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அப்போ பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனம் எங்கே இருக்கணும்? நம்ம இருதயத்தில் இருக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத ஒன்றை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியாது. ஸோ நீ உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக்கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது இவைகளை குறித்து பேசி
அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள், அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளோடு என்ன பேசுகிறோம்? உட்காரும் போது, எழுந்திருக்கிற போது, படுத்திருக்கிற போது, பயணம் செய்கிற போது, எல்லா நேரமும் நம்ம பிள்ளைகளோட நம்முடைய சம்பாஷணை என்னவாக இருக்கிறது? சில வீட்டில் ரொம்ப எரிஞ்சு விழுற ஆட்களாக இருக்கிறாங்க. பொதுவாக நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். பெண்கள் கோச்சிக்கிடுவாங்க, வருத்தப்படுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். உடைய இந்த 2 பேரும் வேலைக்கு போகிற வீடுகளில் நான் சொல்கிறேன், உங்களால் 3 வேளை ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு கஷ்டம் இல்லை. வீட்டு வாடகையை உங்களால் உங்கள் ஒருத்தருடைய சம்பாத்தியத்தினால கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு டீசென்ட் லைஃப் நம்மால் இந்த சமுதாயத்தில், சொசைட்டியில் வாழ முடியும்னு சொன்னால், 2 பேரும் வேலைக்கு போகிறத விட்டுட்டு ஒரு ஆள் என்ன செய்யலாம்? வீட்டில் பிள்ளைகளை பார்க்கணும். ஒரு தாயாருக்கு நான் சொல்லுகிறேன், நம்ம பிள்ளைகளை நம்ம கவனிக்க வேண்டிய பருவத்தில் அவங்கள கவனிக்காம விட்டுட்டோம்னா பின்னாடி நம்ம ரொம்ப பெரிய கரையம் செலுத்த வேண்டியிருக்கு. அந்த பிள்ளைகளை அவளை கவனிக்க வேண்டிய பருவத்தில், பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் நம்ம சரியாக அவர்களுக்கு உத்தரவாதம் எடுக்கவில்லை என்று சொன்னால், அவருடைய பின் நாட்களில் நீங்கள் அவர்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை வரும். ஆகவே அவர்கள் இளம் பிராயத்தில் இருக்கிற போதே நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட நல்ல பெஸ்ட்டான ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து குவாலிட்டி டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே சாட்சியாக வளர்க்க வேண்டும். பைபிளில் வேலை செய்கிற பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ரூத் வயலுக்கு போனாங்கன்னு இருக்குது. நீங்கள் பிரிசில் எடுத்தீங்கன்னா கூடார தொழில் செஞ்சாங்க இருக்கு. லிடியான்னா ரத்தாம்பர வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவங்க இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி குணசாலியான பெண்ணை குறித்து பார்க்க ராட்டினத்திலே கை வைக்கிறாள்னு சொல்லப்பட்டிருக்கு. வியாபார கப்பலை போல் இருக்கிறாள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் விமன் கோயிங் ஃபார் ஒர்க். ஆனால் அவங்களுடைய பிரைமரி ஒர்க் எங்கன்னா அவங்களுடைய வீட்டில் தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமான நேரம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வழியை உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள். ரொம்ப பிடிச்சமான பைபிள் எக்ஸாம்பிள் யாருன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். ரொம்ப ஃபேன்சி நம்பர், மறக்கவே முடியாது. ஜெனசிஸ் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நான் என்ன செய்ய போறேன்றதை ஆபிரகாமுக்கு மட்டும் மறைக்கவே மாட்டேன். என்ன காரணம்? அடுத்த வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ ஆண்டவருக்கு ஆபிரகாம் மேலே பயங்கரமான நம்பிக்கை. என்னெல்லாம் சொல்லித்தரணும் அதெல்லாம் கண்டிப்பாக அவன் வீட்டுக்கு சொல்லிக் கொடுப்பான், அவன் சந்ததிக்கு சொல்லிக் கொடுப்பான். அப்போ பேரண்ட்ஸ் நம்ம எல்லாம் கர்த்தர்கிட்ட என்ன கற்றுக்கொண்டோமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் கற்றுத்தர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், எங்கள் அப்பா அம்மா எங்கள்கிட்ட என்ன கேட்டாலும் சரி, ஒரு பென்சில் கேட்டாலும் பெண்ணு கேட்டாலும் வேறு பெண்ணை இல்லை, இந்த எழுதுகிற பெண்ணை சொல்கிறேன், என்ன கேட்டாலும் எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க ஜோம் பண்ணு. அல்லது ஒரு பெண்ணையே கேட்டாலும் நீ ஜோம் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் ஒன்றுக்குமே எங்கள் அப்பாட்ட போய் கேட்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பதில் தெரியும். எங்கள் அப்பா சொல்லுவார், நீ ஜோம் பண்ணு, முழங்கால் போட்டு ஜோம் பண்ணு, கர்த்தர் தருவார். சில நேரத்தில் திட்டிகிட்டு போவோம், எங்கே கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் கர்த்தர் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல விசுவாச தாய் தகப்பனுக்காக நன்றி. எங்களுக்கு சொத்துக்கெல்லாம் கிடையாதுங்க இந்த உலகத்தில். எங்கேயும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா வயசு 73 வயசு எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு 66 வயசு ஆச்சு. இவ்வளோ வருஷங்களில் அவங்களுடைய சம்பாத்தியம் ஊழியம் செஞ்சாங்க. 49 ஆண்டுகள் எங்கள் அப்பா அம்மா திருமணம் முடித்து 49 ஆண்டுகள். கிட்டத்தட்ட எங்கள் தகப்பனார் 53 ஆண்டுகள் ஊழியத்தில் இருக்கிறாரு. ஆனால் இன்றளவும் 1 சென்ட் இடம் கூட எங்களுக்காக சேர்த்து வைக்கலை, எங்களுக்காக வாங்கலை. பட் we are not worried about it. எங்களுக்கு எங்கேயுமே ஒரு தோட்டமும் துறவும் கிடையாது, வீடு வாசல் கிடையாது. ஆனால் we are so happy. நானும் என் தம்பி எங்கள் அக்கா 3 பேரும் ரொம்ப ஒற்றுமையாக, ஐக்கியமாக, சந்தோஷமாக, சமாதானமாக இருக்கிறோம். நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்குறதுக்காக என் தம்பி துபாயிலேருந்து வராரு. நாளைக்கு எங்களுக்கு ஆண்டவர் ஒரு குறையுமே வைக்கலை. நாங்கள் எங்களுக்குள்ளே உள்ள இந்த அந்யோன்யம்ன்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்கல்ல, உறவுன்றதை விட அந்யோன்யம், அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு ஃபெலோஷிப்பை கர்த்தர் எங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். சொத்துக்கள் இல்லை, ஆனால் அன்பு அளவில்லாமல் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுடைய ப்ரையாரிட்டி என்னவாக இருந்ததுன்னா சொத்துக்கள் அல்ல. எங்கள் அம்மா அப்பாவுடைய ப்ரையாரிட்டி என்னென்னா, என் பிள்ளைங்க கர்த்தருடைய வழிகளில் வளரணும், என் பிள்ளைங்க வசனத்தில் வளரணும். அம்மா அப்பா ஊழியத்தில் இருக்கிறாங்க. எங்களுக்கு 3 பிள்ளைங்க, அம்மா அப்பாவுக்கு 3 பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிறோம். என் தம்பி இன்றைக்கி 2 சபைக்கு போதகராக அவன் இருக்கிறான். நமக்கு ஆண்டவர் 2 சபைகளை கொடுத்துருக்கிறார், 3 சபைகளை கொடுத்துருக்கிறார். அதுபோல் எங்கள் அக்கா தாராபுரத்தில் ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய போதகரை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே நாஸ்திகர்களாக இருந்தவர்கள்.
நாங்கள் 2 தலைமுறை கிறிஸ்தவங்களாம் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு நாஸ்திகராக இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர். எங்கள் தாயார் வந்து மீன்குளத்தி அம்மன் கோயில், இங்கே பாலக்காட்டில் இருக்கக்கூடிய கொல்லங்கோடுன்ற இடத்துல இருக்கக்கூடிய கவுண்டத்தரான்ற இடம், அங்கே வந்து மீன்குளத்தி அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ். அந்த கோயிலில் வழிபடக்கூடியவர்கள். அப்படி ஒரு பின்னணியத்திலேருந்து வந்தவங்க தங்கள் பிள்ளைகள் 5 பேர் ஊழியத்தில் இருக்கிறாங்கன்னா 2 தலைமுறை 3 தலைமுறை இந்த மெய்யான தெய்வத்தை அறிந்த நம்முடைய தலைமுறையில் ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு சுவிசேஷகனை, ஒரு மெய்ப்பனை ஏற்படுத்த வேண்டாமா? கற்பந்திறந்து பிறக்கிற முதல் பிள்ளை எல்லாம் கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்கிறது. பழைய உடன்படிக்கையின் நாட்களிலேயே கற்பந்திறந்து பிறக்கிற முதல் பிள்ளை கர்த்தருக்குரியது என்று சொன்னால், இந்த புதிய உடன்படிக்கையின் நாட்களில் வாழ்கிற நமக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நான் வாலிப பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, தம்பி நீ ஊழியத்துக்கு வந்துடு சொல்லுவேன். ஏன்னா ஏன் ஊழியத்துக்கு வரணும்னா, நான் வந்து பெரிய ஆலயம் கட்டலாம், வசதியாக இருக்கலாம்லாம் சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவேன்னா, நீ விரும்பினா கூட உன்னால் பாவம் செய்ய முடியாது, நீ விரும்பினா கூட உன் சாட்சியை கெடுத்துக்க முடியாது. ஏன்னா நீ சபையில் ஊழியம் செய்யணும்னா உனக்கு ரொம்ப முக்கியமானது சாட்சி. அப்போ உன்னை சுற்றி ஒரு பரிசுத்த வேலி இருக்கும். நீ விரும்பினதெல்லாம் பேச முடியாது, விரும்பின மாதிரிலாம் நடக்க முடியாது. ஆனால் விரும்பினதை காட்டிலும் அதிகமாக லீகலான வழியில் கர்த்தர் எல்லாத்தையும் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தமாக வாழ முடியும், பக்தியாக வாழ முடியும், தினந்தோறும் ஜெபிக்க முடியும், தினந்தோறும் வேதம் வாசிக்க முடியும், அநேகருக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்ல முடியும். அநேகரை தற்கொலை எண்ணத்தோடு வாழ்கிற மக்கள், நம்பிக்கையற்ற நிலைமையில் வாழ்கிறவர்கள், வியாதியின் படுக்கையில் இருக்கிறவங்க, நாளைய தினத்தை குறித்த கவலையோடு ஏன் வாழணும்னு நினைக்கிற மக்கள், இவர்களுக்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ சாஃப்ட்வேர் கம்பெனி. அன்றைக்கி எனக்கு 48,000 சம்பளம். இப்போ 2003 நான் அதிலேயே தொடர்ந்து இருந்தேன். இன்றைக்கி என்னோடய நண்பன் ஒருவன் யூஎஸில் ஒர்க் பண்ணுறான், பிரவீன் ஆனந்தராஜன் சொல்லிட்டு. பிரவீன் வந்து ஹீ இஸ் ஏர்னிங் அபவுட் 12 lakhs பெர் மந்த். ஒருவேளை நானும் ஒரு 12 lakhs 15 lakhs மந்த்லி ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிறேன், பிரவீன் ஏர்ன் பண்ணுறது அவனுடைய அப்பா அம்மாவுக்கும், அவனுடைய மனைவிக்கும், அவனுடைய பிள்ளைகளுக்கும் அது உதவும். ஆனால் இன்றைக்கி நாங்கள் லட்சங்களை சம்பாதிக்கலை, ஆனால் கர்த்தர் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வச்சுக்காரு, லட்சக்கணக்கான மக்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். 86 வயது நிறைந்த ஒரு தாயார் போன மாதத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் நாகர்கோவிலில் கன்வென்ஷனுக்கு ப்ரீச் பண்ண போயிருந்தேன். அப்போது மேகின்னு ஒரு ஆண்டி சென்னையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னாங்க, பாஸ்டர், we have been listening to your message from the time of pandemic. God has been so good to us. We are thanking God for your channel. நீங்கள் போதிக்கிற எல்லா வசனங்களையும் நாங்கள் கேட்குறோம், எங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்குது. we would like to support your ministry. அவங்க சொல்லிவிட்டு உடனே ஒரு 20,000 என்னோடய அக்கௌண்ட்டில். நான் 20,000 பெருசாக சொல்ல, நான் என்ன சொல்கிறேன்னா, 86 வயது நிறைந்த ஒரு தாயார், அவருடைய கணவர், அவங்க ஐயாட்ட பேசினேன், அவர் பிரபாகரன் ஐயா, அவங்கள்ட்ட பேசினேன், பிரபாகர் சாலமன், அவர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, we would like to have you in our home. எப்போ எங்கள் வீட்டுக்கு வாரீங்க? நெக்ஸ்ட் வீக்கில் சப்போஸ் டு பி இன் தேர் ஹவுஸ். 16ஆம் தேதி ஆச்சு. எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாதனால கேன்சல் பண்ணிட்டோம். பட் மே 16ஆம் தேதி அவங்க வீட்டில் லஞ்சுக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ யாருன்னே தெரியாத ஆட்களுக்கெல்லாம், எங்கே எத்தனை வயது நம்மை விட 2 மடங்கு வயது அதிகமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரே. சுஜித் சொல்லும்போது, கர்த்தர் எங்களை சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கி எங்களை ஆசீர்வாதமாக மாற்றி எங்கள் வாத்தியாருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுற நிலைமையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் என்னோட இந்த கதையோடு முடிச்சுக்கிறேன். ஒரு நாள் எங்கள் 5ஆம் கிளாஸ் டீச்சர் என்கிட்ட வந்தாங்க, ஜெயபாக்கியம் டீச்சர் என்கிட்ட வந்தாங்க. வந்து கேட்டாங்க, ஜோயல் நீ பெரிய ஊழியக்கார, நிறைய பிரசங்கம்லாம் பண்ணுறேன்றாங்க, எனக்கு பைபிளில் ஒரு டவுட்டுப்பா அப்படின்னாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். எனக்கு 5ஆம் கிளாஸ் டீச்சர் அவங்களை கண்டா பயப்படுவோம். ஆனால் அவங்க பைபிளில் டவுட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வசனத்தை கேட்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்து உட்கார வச்சு ஒரு 40 நிமிஷம் கிளாஸ் எடுத்துட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை நினையாத இடங்களுக்கு, ஸ்தானங்களுக்கு கொண்டு செல்லுவார். நான் என்னுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் முன்னாடி பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஊழியத்தில் வரணும்னு சொல்லி ஒரு விருப்பத்தோடு உங்கள் பிள்ளைகளை வளருங்க. அதில் வந்து இந்த ஒருத்தனுக்கு படிப்பே வர மாட்டேது, இவனை ஊழியத்துக்கு அனுப்பலாம், அப்படி இல்லை. இவன் அடங்கவே மாட்டான் வீட்டுக்கு, இவனை ஊழியத்துக்கு அனுப்புவோம், அப்படி அல்ல. சிறப்பானதை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். லெட் அஸ் கிவ் அவர் பெஸ்ட். என் மகள் 2 பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான் நான் வளர்க்குறேன். ஆனால் உடனே 12th முடித்த உடனே கொண்டு போய் யாரோ ஒரு பாஸ்டரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை. லெட் தம் ஸ்டடி, லெட் தம் டூ தேர் பெஸ்ட், லெட் தம் கிவ் தேர் பெஸ்ட். அவங்க நல்ல ஸ்தானங்களில் வரட்டும், வந்து டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், கர்த்தர் என்னெல்லாம் சித்தம் வச்சுருக்கிறார் ஆகட்டும். ஆனால் அல்டிமேட்டாக தே மஸ்ட் சர்வ் த லார்ட்.
they must serve the kingdom of God. Hallelujah. ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்போ ஜெபம் பண்ண போகிறீங்க. எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு சின்ன ஜெபம் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருக்காக வளர்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுக்கு வேறு எதையும் நாங்கள் கற்றுக் கொடுக்கறத விட எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அன்பை கற்றுத்தர வேண்டும், ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும், டிசிப்ளின் கற்றுத்தரணும். எங்கள் பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுக்கு பிரியமானவர்களாய் மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு அப்படி விருப்பம் இருக்குது? கரங்களை உயர்த்தி நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் ஒரு அப்போஸ்தலன் எழும்ப வேண்டும், எங்கள் வீட்டில் ஒரு தீர்க்கதரிசி எழும்பணும் ஆண்டவரே. எங்கள் வீட்டிலிருந்து ஒரு சுவிசேஷகன் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக, முத்திரை மோதிரமாக, முனைமழுகாத ஆயுதமாக எங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பி செயல்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேளுங்களே, எல்லாரும் பேசுங்க. ஐ வாண்ட் எவ்ரிஒன் டு ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ப்ரே. ஆண்டவரே, எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரன் வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்பக்கூடிய, ஆமென், நம்பிக்கையற்ற நிலைமையில வாழ்கிற, தேவனற்றவர்களாய் வாழ்கிற, பாவங்களிலே சாபங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை மீட்கக்கூடிய ஒரு இரட்சகனாக எங்கள் பிள்ளைகள் எழும்பனப்பா. நாங்கள் எழும்பணும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஓயாமல் உமை பாட, ஓய்வின்றி உமை துதிக்க, ஓயாமல் உமை பாட, ஓய்வின்றி உமை துதிக்க, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருமாற்றும், குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். ஒரு விசை கரம் உயர்த்தி சொல்லுவோம். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம்.